என் பேர் வந்து சாரா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இலங்கை முகாம்லேருந்து வர்றேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். அம்மா, அப்பா, நான், அண்ணா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்னியில் வந்து ஒரு ரைஸ் மில் குடோனில் தான் வந்து நாங்கள் இருந்தோம். 100 குடும்பத்துக்கு மேலே வந்து அங்கே தான் இருந்தோம். ப்ளே ஓர்டில் தான் எங்களுக்கு வந்து வீடு 10க்கு 10ல் ப்ளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே வந்து மழை பெய்யும். நான் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், தண்ணியை பிடிச்சி வெளியில் ஊற்றுன மாதிரி தான் இருந்துச்சு. கிச்சன் பார்த்தா வீட்டிலேருந்து ஒரு 15 ஸ்டெப்பு தள்ளி தான் வந்து கிச்சன் வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்லேருந்து பாத்ரூம் போகிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப தூரமாக 30 ஸ்டெப்பு அப்படி இருந்துச்சு. மழை பெய்யும் போலாம் நிறைய டைம் பாத்ரூம் போகாமல் கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ளே வந்து பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருக்கிறோம். நானே நிறைய டைம் போகாமல் இருந்துட்டு இதுக்காகவே நான் வந்து டெய்லி ஸ்கூல் போவேன். ஏன்னா வந்து ஸ்கூலில் போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படி தான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் 33 வருஷமாக அங்கே தான் இருந்தோம். இப்போ 2 வருஷமாக தச்சூரில் வந்து எங்களுக்கு வந்து முதல்வர் சார் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வீட்டுலேயே பாத்ரூம் இருக்குது, வீட்டிலையே கிச்சனு இருக்குது. நாங்கள் வெளியில் போகணுன்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அது வந்து வீடு இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஈழ மக்கள் சார்பாகவும் எங்கள் தச்சூர் கேம்ப்பு சார்பாகவும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு.